1, 2, 3, come on. குற்றவியல் நீதிமன்றம் எண் 2 ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் பேர்ட்ஸ் அப்டேட் வெர்ஷன். நம்ம சேனலில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கிளிகளை ஏன் வீட்டில் வளர்க்கக்கூடாது, அதை வளர்க்குறதுனால என்ன பிரச்சனை, அதை ஏன் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் பச்சை கிளிகளை வளர்க்காதீங்க, அது வைல்ட் லைஃப்பில் இருக்கிறது தான் பெட்டர். அதுக்கு அதை நீங்கள் வளர்த்திங்கன்னா அதனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது லீகலாக. ஸோ பச்சை கிளிகள் வளர்ப்பது இல்லீகல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்தியாவில் அந்த பேர்ட்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஷெட்யூல் லிஸ்ட்டில் இருக்குது. ஷெட்யூல் 4 1972 ஆக்ட் படி பச்சை கிளிகளை வளர்த்தா 6 இயர்ஸ் வரைக்கும் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். இது பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே அப்ளிகேபிள் ஆகும். நம்ம அதை வளர்த்தோன்னா அந்த தண்டனையில் வந்து உங்களுக்கு 6 வருட சிறை தண்டனையும் ப்ளஸ் 5000 ரூபாய் அபராதம் ரெண்டுமே இருக்கும். ஸோ அந்த பேர்டை வளர்க்காதீங்க, அதை வளர்க்குறதுக்கு என்கரேஜ் பண்ணாதீங்க. வளர்த்தா மட்டும் கிடையாது, அதை விற்க முற்பட்டாலும் அதை பிடிக்க ட்ரை பண்ணால் கூட நமக்கு அந்த தண்டனைகள் வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிக்டாக்லலாம் அதிகமான பேர் இந்த மாதிரி வீடியோக்கள் போட்டு நிறைய பேர் மாற்றிருக்காங்க. வனத்துறையினர் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. வனத்துறையினர் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அபராதம் சிறை தண்டனை விதிக்கப்படும். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் வளர்க்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வளர்க்குறங்கிற பேரில் நிறையா பேர் வந்து குடும்பப்படுத்துகிறாங்க. இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேஜில் 50-60 பேர்ட்ஸை ஒன்றா போட்டு அதில் நிறையா பேர்ட்ஸ் இறந்து போயிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து மறைமுகமாக எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி பாக்ஸுங்களில் வச்சு ஃபுல்லாக அடைச்சி அது மூச்சு விட முடியாமல் இறந்து போயிடுது. அதே மாதிரி வீடுகளில் வளர்க்குறவங்க பேசணும்னு சொல்லிட்டு மிளகாயை கொடுத்து அது துன்புறுத்துகிறாங்க. அப்படிங்கிறதுனால இந்திய கவர்மெண்ட் இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பேர்ட்ஸை வளர்க்காதீங்க. இதை வளர்க்குறதுனால இது ஒரு சட்ட விரோதமான செயல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிறையா பேருக்கு இன்னும் இதை பற்றி தெரியலை. ஸோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக தான் நம்ம சேனலில் இந்த வீடியோ போடுறோம். மற்றபடி க்ரீன் பேரட்ஸ் வளர்க்குறத நாங்கள் எந்த விதத்தில் என்கரேஜ் பண்ண மாட்டோம். வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் சிறை தண்டனை அனுபவிக்க போகிறது உறுதி. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் வளர்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அதை கொண்டே காடுகளில் விட்டுருங்க. அப்போ தான் அது எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் விட்டுருங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்தாலே தெரியும். முன்னாடி கிராமங்களில் எவ்வளோ அழகாக அது சாயங்கால நேரங்களில் கூட்டமாக பறந்து தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுங்களை பார்க்குறதே ரொம்ப அரிதாகிடுச்சு. இந்த சட்டம் வந்ததுக்கப்புறமும் இன்னும் நிறையா பேர் இல்லீகலாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் அதோட இனமே ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அதை நம்ம மீட்கணும். அதை யாருமே வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க, அதுக்கான டிமாண்ட் யாருமே கேட்காதீங்க. ஸோ அது வந்து அதுவாக வைல்ட் லைஃப்பில் இருந்தால் மட்டும்தான் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி லவ் பேர்ட்ஸு, ஃபிஞ்சஸ் இதெல்லாம் வளர்க்கலாமா, இதெல்லாம் மட்டும் கேஜில் அடைச்சி வளர்க்குறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது வந்து எக்ஸாட்டிக் பேர்ட்ஸு, அதாவது ஃபாரின் தான் அதோட வைல்டு லைஃபு. ஸோ ஃபாரினில் உள்ள பேர்டை நம்ம இங்கே கொண்டாந்து விட்டோம்னா கண்டிப்பாக அதனால் வாழ முடியாது. இது வரைக்கும் யாராச்சும் வெளியில் லவ் பேர்ட்ஸை பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும் வைல்டு லைஃப்பில்? கண்டிப்பாக இருக்காது. ஆனால் நிறையா பேர்டு பறந்து போயிருக்கும். பறந்து போனாலும் கூட இங்கே இருக்க அனிமல், கழுகு, காகம் இதெல்லாம் வந்து ஈஸியாக அதை பிடிச்சி சாப்பிட்றோம். ஸோ அது வெளியில் விட்டால் அது இறந்துடும். அதே மாதிரி அதோட லைஃப்னு பார்த்தீங்கன்னா அது கேஜிலே பிறந்து அதுக்கு அந்த கேஜ் தான் உலகம். ஸோ அது அப்படியே வாழக்கூடியது. ஆனால் க்ரீன் பேரட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ளது. ஸோ அதை நீங்கள் பிடிச்சிருந்து வளர்க்கும் கூட கண்டிப்பாக அது நம்மகிட்ட கேஜில் இருக்காது, வைக்கவும் கூடாது, சட்டப்படி குற்றமும் கூட. ஸோ அதனால தான் அந்த பேர்ட்ஸை நம்ம வளர்க்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் எந்த பேர்டு வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, வளர்க்க போகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு தரம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம நாட்டில் என்னென்ன பேர்ட்ஸை தடை பண்ணியிருக்காங்க, நம்ம நாட்டில் என்னென்ன பேர்டு லீகல் அப்படின்னு. வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற பேர்ட்ஸ்லேயும் சில பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் யாராவது ஒரு ஆஃபீஸர் பார்த்தாங்கன்னா இதனால் பெரிய பிரச்சனைகள் வரும். ஸோ அன்றைக்கி நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் யாரும் க்ரீன் பேரட்டை வளர்க்காதீங்க. எப்போயோ வந்து அதுவாக வந்து வீடுகளில் விழுகுது, நாங்களாம் வளர்க்கலை, பட் ஆனால் அதுவாக வந்து விழுந்துருது. அதுவாக வந்து ஏதாச்சும் காக்கா தூக்கிட்டு வரும்போது தவறி விழுந்துருது. அதுக்கு எடுத்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அது க்யூர் ஆகுற வரைக்கும் வச்சுருந்துட்டு திரும்ப அது பேர்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ, அந்த பேரட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் கொண்டு அதை ரிலீஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி பண்ணுறதுனால எந்த தப்பும் கிடையாது. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் ரூல் படி அதை வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் சீக்கிரமே அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஃபஸ்ட் எய்ட் பண்ணி நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். டிக்டாக் அந்த மாதிரி செயலிகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறையா பேர் வந்து இதனால் மாட்டியிருக்காங்க.
ஒரு ஸ்கூல் பையன் க்ரீன் பேரட் வளர்த்து அதை வந்து டிக்டாக்ல வீடியோவை போட்டு வனத்துறையினர்கிட்ட மாட்டி திரும்ப அவர் மன்னிப்பு கேட்டு அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பார். ஸோ அந்த வீடியோவெல்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் மற்ற நம்ம நாட்டில் லீகலாக உள்ள பேர்ட்ஸை வாங்கி வளங்க. உங்களுக்கு பேர்ட்ஸ் மேலே ரொம்ப ஆசையாக இருந்தால். பட் ஆனால் யாரும் இந்த மாதிரி இல்லீகல் பேர்ட்ஸை வளர்க்காதீங்க. நம்ம சேனலில் பேர்ட்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.